ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? தாவீதுக்கு ஒரு கேள்வி, யார் உங்கள் சமூகத்துக்கு வர முடியும்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? எல்லாரும் வந்துட முடியுமா? இல்லை ஏதாவது குவாலிட்டி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் ஆண்டு சமூகத்தில் அப்படியே அமர்ந்து அப்படியே தியானிக்கும் போது அவர் சில வார்த்தைகளை சொல்கிறார். உத்தமனாய் நடக்கிறவன். யாரு? உத்தமனாய் நடக்கிறவன், நீதியை நடப்பிக்கிறவன். உத்தமமாக நடக்கிறவன்னா அவரையே சார்ந்து வாழ்க்கிறவன். நீதியை நடப்பிக்கிறவன்னா தேவ நீதியை செய்கிறவன், மனதார சத்தியத்தை பேசுகிறவன். சில பிரசங்கம் பண்ண நமக்கே சுருக்குன்னு உள்ள குத்தம் இல்லை. அதனால் சிலதை சென்சார் போட்டு பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது பேசுறதுக்கு தயக்கம் அவங்களுக்கு. என்னென்னா, நம்ம எப்படிடா பேசுறது, நம்மளே தப்பு பண்ணுறது. அது சொல்ற மனதார சத்தியத்தை, தெளிவாக மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் தன் நாவினால் புறங்கூறாமல் இருக்கிறது. இவங்களை பற்றி அவங்கள பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது. ஒருத்தரை பற்றி என்ன சொல்கிறது, பேசுவது தவறு இல்லை, அதையே பேசிகிட்டு இருக்கிறது தவறு. அவர்களே ஒரு நபரையே டார்கெட் பண்ணி பேசுவது மிக தவறு. இது புறங்குரல். தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நண்பன், சக தோழர்கள், அது தோழர்கள், நெருங்கின தோழர்கள் இருக்கிறாங்க. தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தான் கூட இருக்கிற பிள்ளைங்க, சபையில் இருக்கிறவங்க, வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு தீங்கு நினைக்காத ஒரு வாழ்க்கை. அடுத்தது, தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கும். அடுத்தவங்க மேலே சொல்லப்படுகிற நிந்தையான பேச்சை எடுத்துக்கூடாது. நமக்கு நிதான வேணும். சில பேர் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இவங்க இப்படி, அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இருக்கு. வெளியே இருக்கல அயலான், அவங்க கடவுளை அறியாமல் இருக்கலாம், இல்லை வேறு நபராக இருக்கலாம். கடவுளை அறிந்து நம்மோடு கூட பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். அவங்க மேலே சொல்கிற தேவையில்லாமல் நிந்தையான பேச்சை எடுக்காமல் இருக்கணுமா? அதை எடுத்துக்க கூடாதான். இப்படி செய்கிறவங்க தான் எங்கே போக முடியுமா? அவருடைய கூடாரத்தில் தங்க முடியும், அவருடைய பருவத்தில் வாசமா. அடுத்தது, அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன், ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். சரியில்லை, நல்ல மனுஷன் கிடையாதுன்னா, நல்ல ஆள் கிடையாதுன்னா, அவங்க நமக்கு யார் தான்? தீழ்ப்பானவன் அப்படின்ட்டு மைண்டில் செட் பண்ணி அவங்கள டிஸ்டன்ஸாக வச்சுக்க நல்லது. தீர்ப்பானவன், இந்த நபரோடு நமக்கு ஐக்கியம் தேவையில்லை. அடுத்தது, கர்த்தருக்கு பயந்தவர்களையும் கனம் பண்ணுறான். கர்த்தருக்கு பயப்படுறவங்க அப்படின்னா விசுவாசியோ ஊழியக்காரனோ யாரோ, அவங்கள நாம் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். சில பேர் எப்பயுமே லாப கணக்கில் இருப்பாங்க. நாம் இது ஒன்று சொன்னால் நமக்கு இது லாபம் கிடைக்குமா, இதனால் நமக்கு எதாவது ஃபேவர் இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் ஆணையிட்டுட்டா தனக்கு நஷ்டம் வந்தால் கூட தவறாது இருக்கு சொல்லிட்டு சில பேர் மாற்றி மாற்றி பேசுவாங்க. இது தேவனுடைய பிள்ளைக்கு அழகு இல்லை. தேவனை அறிந்தவர்களுக்கு, ஒரு நீதிமானுக்கு அழகு கிடையாது. சொல்கிறார், ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் சொல் தவறாதவன் பூரண புருஷன் வாசனம் சொல்லுது. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல், இல்லை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க கூட, ஆண்டவர் அறிந்து கொண்ட பிள்ளைங்க வட்டி கூடுறதை கேள்விப்படும். தன் பணத்தை வட்டிக்கு கொடாம குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்க, லஞ்சம். சில பேர் லஞ்சம் வாங்குற பழக்கம், இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லை. இவங்கெல்லாம் எங்கே போக முடியாதா? பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. இவங்கெல்லாம் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஆனால் எப்படி உத்தமனாக நடக்கிறவங்க, நீதியை நடப்பிக்கிறவங்க, மனதார சத்தியத்தை பேசுகிறவங்க, புறங்குறாமல் இருக்கிறவங்க, தோழனுக்கு தீங்கு செய்யாமல் இருக்கிறவங்க, அடுத்தவங்க மேலே சொல்லப்பட்ட நிந்தையான பேச்சு எடுக்காமல் இருக்கிறவங்க, ஆகாதவர்களோடு தூரமாக இருக்கிறவங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுறவங்க, ஆணையிட்டதில் தவறாமல் இருக்கிறவங்க, வட்டிக்கு கொடுக்காமல் இருக்கிறவங்க, குற்றம் இல்லாத மனிதர்களுக்கு விரோதமாக இருக்கிற பரிதானம், லஞ்சம் வாங்காமல் இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே பரலோகத்துக்கு போகலாம். அல்லேலூயா. நீங்கள் எப்படி நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்ல முடியுமா?
கர்த்தருடைய பர்வதத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க முடியுமா? நம்மக்கிட்ட இருக்க குறைகளை ஆண்டவரே கிருபையா மன்னின்னு சொல்லி மாற்றிக்கொண்டு அடுத்த ஓட்டத்தை ஓடுவோம், கண்டினியூ பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் பரலோகத்தில் வாசம் பண்ணுவார்? ஸ்தோத்திரம். என் அருமையான வார்த்தை ஆண்டவரே, எத்தனை அழகான வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை மாற்றுங்க, எங்களை சரி பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திற்கு வர, உங்களுடைய சமூகத்தில் வாசம் பண்ண, உம்மோடு கிட்டி சேர எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுக்குள்ள மாற்றம், ஆவிக்குரிய அனுபவங்கள் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.